அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆண்டவர் முச்செடியிலே மோசேக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு அழைப்பை அனுப்பி அவரை தெரிந்து கொண்டார். என்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் மோசே எல்லாவற்றிலும் உண்மையோடு இருந்தார். அவரை குறித்த ஆண்டவர் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். என்ன அருமையான சாட்சி பாருங்கள். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்கிறார், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கும் உண்டானால் எவ்வளவு நலமா இருக்கும். தேவனுடைய சாட்சி தான் மிக முக்கியமானது. நம்ம கூட இருக்கிறவங்க சில நேரத்தில் நம்மளை குறித்து சொல்லுவாங்க சாட்சி. நம்மளை பிடிக்கலன்னு சொன்னா வேறு விதமா சொல்லுவாங்க. அந்த சாட்சி முக்கியம் அல்ல. உலகம் கொடுக்கிற சாட்சி முக்கியம் அல்ல. உடன் இருக்கிறவர்கள் கொடுக்கிற சாட்சி முக்கியம் அல்ல. நம்முடைய குடும்பத்தார் கொடுக்கிற சாட்சி முக்கியம் அல்ல. ஜீவனுள்ள தேவன் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி தான் முக்கியம். அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில இடங்களுக்கு போகும்போது எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அந்த கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்து அதை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கேமரா, அவருடைய கண்களாகிய கேமரா எல்லா நேரமும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப அவர் கொடுக்கிற சாட்சி தான் முக்கியம். 1000 பேர் நம்மளை குறித்து நல்லவன் சொல்லட்டும், ஆனால் அந்த சாட்சி ஒரு காலம் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. தேவன் கொடுக்கிற சாட்சி தான் மெய்யான சாட்சி. இந்த சாட்சி அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இப்படி அநேக பரிசுத்தவான்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலை உண்மையை பற்றிய ஒரு காரியத்தை அங்கே சாட்சியாக கொடுக்கிறார். நான் மறைக்க மாட்டேன், நான் செய்வேன், ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு தான் செய்வேன். என்ன ஆண்டவர், அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உண்மை. கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும்போது அநேகத்திலே அதிகாரியாக உயர்த்துகிறவர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள்ல ஜெபத்துல உண்மையா இருக்கணும். கீழ்ப்படிதல்ல, பரிசுத்தத்துல, நம்முடைய நடக்கைகள்ல, பேச்சுல, பார்வையில, கேட்கறதுல, எல்லாத்திலையும் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு இருக்கணும். அதை தொடர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கணவன், மனைவி, பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும். எல்லாத்திலையும் உண்மையோடு இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம உண்மையோடு இருந்தா உலகம் பார்க்குற பார்வை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லும். என் நண்பர் அவருடைய அலுவலகத்துல ரொம்ப உண்மையா இருப்பார். ஆனா அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன். நான் போய் அவர்கிட்ட அந்த அலுவலகத்துல போய் பிரதரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பைத்தியக்காரனா அங்க உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அலுவலகம் முழுவதும் விசாரணைக்கு வந்த போது இவர் மாத்திரம்தான் தப்பு வைக்கப்பட்டார். எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உண்மையோடு இருக்கிற மனுஷனுக்கு ரிவார்டு உடனே கிடைக்காது. நீங்க உண்மையோடு இருந்தா உடனே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களோட பேர், நல்ல பேர் வராது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தேவன் அருமையான சாட்சி கொடுத்து உங்கள் உண்மைக்கு கனத்தை கொடுப்பார். சகோதர, சகோதரி, நீங்கள் உண்மையோடு இருங்கள். மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன அழகான சாட்சி பாருங்கள். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்ம பேர் அந்த இடத்துல போட்டு வாசித்து பாருங்களேன். நாம உண்மையோடு இருக்கிறோமா? இயேசு
மோசே போல உண்மை உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனையும் காட்டி தானும் உண்மையோடு இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர் உண்மை உள்ளவர், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரை போல ஒரு மனுஷனும் உண்மையோடு இருந்தான், ஏன் நம்மளால இருக்க முடியாதா? முடியும். அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த அதிகாரத்தை நாம் வாசித்து எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உண்மையோடு இருந்தால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கண்டிப்பாய் கிடைக்கும். சகோதர சகோதரி, உங்களால் முடிந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் உண்மையோடு இருங்கள். நிச்சயம் அதற்குரிய பிரதிபலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நல்ல சாட்சியை நாங்களும் கொண்டு வர, எல்லாவற்றிலும் உண்மையோடு இருக்க, கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள் பெற்றோருக்குள், வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரை தொழில் செய்கிற இடத்தில், பேச்சில், கேட்கிறதில், பார்வையில், எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் உண்மையோடு இருக்க உமக்கு முன்பாய் நாங்கள் சாட்சி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.